ஹலோ, தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்மளோட எம்எஸ்டி ஐகோர் 2.0 அப்படிங்கிற அட்வான்ஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டரு எல்லா மார்க்கெட்லேயுமே ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரே ஒரு இண்டிகேட்டர் தான் நம்ம தொடர்ச்சியாக இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றின வீடியோஸ் மட்டும்தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அது கூடவே எம்எஸ்டி ஐட்ரெண்ட் 2.0 அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டரும் லைஃப் டைம் கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் இல்லாமல் வாங்குறவங்களுக்கு நம்ம அந்த இண்டிகேட்டரும் காம்ப்ளிமெண்டரியாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ அந்த இண்டிகேட்டரில் உள்ள ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் டைனமிக் ஜோன் அப்படின்னு இருக்கும். டைனமிக் ஜோன் நம்ம சப்ளை ஜோன் என்னேபிள் பண்ணலாம், டிமாண்ட் ஜோன் என்னேபிள் பண்ணலாம். இது எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் ஒர்க் ஆகும். இது நம்ம பொசிஷனல் ட்ரேடிங்க்கு நல்லா யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ பேங்க் நிஃப்டிக்கு தான் இப்போ காட்டுறேன். நீங்கள் 5 மினிட்ஸில் யூஸ் பண்ணிக்கிங்க, 45 மினிட்ஸில் யூஸ் பண்ணிக்கிங்க, டே டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கிங்க. இதில் எந்த டைம் ஃப்ரேம்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் டே டைம் ஃப்ரேம் வச்சு காட்டுறேன், உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வச்சு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஏப்ரல் மாதம் 46,579 லோ. அதுலேருந்து ஹை 49,974. அதாவது 3000 பாயிண்ட் நமக்கு நம்மளுடைய பை ஜோன்லேருந்து செல் ஜோன் வரைக்கும் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் செல் ஜோன்லேருந்து ஆக்டிவ் ஆகிட்டு திருப்பியும் கீழே ஒரு ஃபால் விழுந்துச்சு. எல்லோரும் அதில் வெளியே வந்திருப்பாங்க. ஜூன் மாதத்தில் திருப்பி அதே லோவை டச் பண்ணிச்சு, திருப்பியும் மேலே போச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ஜோனு, ரெசிஸ்டன்ஸ் ஜோன் உங்களுக்கு லாங் டைம் ஃப்ரேமில் கிடைக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் அட்வான்ஸு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடு இல்லை வேறு சிம்பிளஸ்ட் மெத்தட் நீங்கள் எது வச்சுருந்தாலும் அதுவும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். என்ட்ரி எக்ஸிக்யூட்டுக்கு மட்டும் சொல்கிறேன். அதேமாதிரி பாருங்கள், வீக்லி வச்சாலும் நமக்கு இந்த இடத்துல பை ஜோல் எங்கே கிடச்சிருக்கு பாருங்கள். இங்கே செல்லு ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நேராக இங்கே பையில் வந்திருக்கு. இங்கே பையிலேருந்து எதாவது ரிவர்சல் சிக்னல் இருக்கான்னு பாருங்கள். வெறுமனே இந்த இடத்துல வந்துருச்சு நான் செல் பண்ணுறேன், இந்த இடத்துல வந்துருச்சு நான் பை பண்ணுறேன் அப்படிங்கிறது ட்ரெண்ட் இண்டிகேட்டர் கிடையாது. அது ஐகோர் இண்டிகேட்டர் தான். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு பை செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு, பேரிஷ் ஷார் 3 கிடச்சிருக்கு. அப்போ அதுலேருந்து 40,770லேருந்து 34,000 6,000 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இதில் வீக்லி டைம் ஃப்ரேமில். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு ட்ரேட் பண்ணால் கூட உங்களுக்கு போதும். இதெல்லாம் பாருங்கள், கரெக்டான முறையில் கீழே எவ்வளோ பாயிண்ட் கிடச்சிருக்கு பாருங்கள். ஹை நான் 21,489, லோ 17,000, கிட்டத்தட்ட 4,000 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது கூட ஏதாவது ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டிங் டூல் நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக இங்கேருந்து திரும்பியிருக்கு பாருங்கள். 48,636லேருந்து எவ்வளோ வந்திருக்கு, 44,000 பாயிண்ட் கிடச்சிருக்கு. நான் வீக்லி டைம் ஃப்ரேம்ங்கிறதுனால உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தெரியல. இப்போ கூட மார்க்கெட்டு எது வரைக்கும் வரும் வந்துச்சுன்னா 48,797 வரைக்கும் வரும். லோ எவ்வளோ பாருங்கள், 49,650 வரைக்கும் வந்திருக்கு. வந்தால் இன்னொரு 1000 பாயிண்ட் கீழே விழுவும். ஓகேவா? விழுந்துட்டு நமக்கு இந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவார், மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகுவார். நம்மளுடைய சப்ளை ஜோன்லேருந்து டிமாண்டு ஜோனில் இங்கே இப்படி ரிவர்ஸ் ஆகும். அப்படி இல்லைனா இங்கே மிட் பாயிண்ட் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மிட் பாயிண்ட்லேருந்து மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகும். பாருங்கள், நமக்கு வீக்லி ரேஞ்சில் 2,057 பாயிண்ட் கிடைக்கிது. ஒரு சின்ன ஒரு ரேஞ்சு கால்குலேஷன் போட்டால் கூட இவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு மூவ்மெண்ட் இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம டெய்லியில் போய் நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஸோ இதுக்கான வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்ன இது, இந்த டைனமிக் ஜோன் அப்படிங்கிறது. இது நம்ம ஸ்பெஷலாக லைஃப் டைம் கஸ்டமருக்கு மட்டும்தான் இதை கொடுக்குறோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீக்லி இருக்கிறதுனால மந்த்லி எக்ஸ்பைரியில் இந்த புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கிங்க. ஓகேவா? அது கூட ஒரு 1000 பாயிண்ட் மேலே போய்ட்டு ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கிங்க. அப்போ என்ன ஆகுனா, மார்க்கெட்டு திடீர்னு ஒரு கேப் அப்பு கேப் டவுன் வந்தால் கூட நமக்கு லாஸ் அதிகம் ஆகாது. இல்லை நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருக்கீங்க அப்படின்னா இந்த கால் ஆப்ஷனை செல் பண்ணிக்கிங்க. ஒரு 1000 பாயிண்ட் கீழே ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நம்ம ஹெட்ஜிங் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்களே பாருங்கள், வீக்லி டைம் ஃப்ரேமு, டே டைம் ஃப்ரேமு நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ தான் நம்மளுக்கு 50,000 கிட்ட பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. 50,000 ஆக்டிவேட் ஆகிடுச்சு. எவ்வளோ போயிருக்கு, 400 பாயிண்ட் கிட்ட கீழே, 300 பாயிண்ட் கிட்ட கீழே போயிடுச்சு. ஆனால் பயப்படக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணி நம்ம எடுக்கணும். இப்போ மார்க்கெட்டு மேல் நோக்கி தான் பாருங்கள், எல்லா கேண்டில்ஸுமே மேல் நோக்கி தான் போயிட்டுருக்கு. இந்த லோ ஒன்றும் உடைக்கல.
இப்போ நம்ம பயப்படுறவங்க இதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். இருந்தாலும் நம்மளுடைய வீக்லி டைம் ஃப்ரேம் படி பையில் தான் இருக்குது பேங்க் நிஃப்டி இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய டிப்ஸு. சரி, இப்போ உங்களோட மைண்ட் வாய்ஸ் கேட்குது, சரி நம்மளோட MST ICOR 2.0 என்னாச்சு, அதையே இன்றைக்கி காட்டல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நம்ம அதையும் காட்டிடுவோம். 5 மினிட்ஸுக்கு போகிறோம். MST ICOR 2.0 இண்டிகேட்டருக்கு போகிறோம். ரீசெட் செட்டிங்ஸ் கொடுக்குறோம். ஸ்டாப் லாஸ் வந்து டைனி 2 வைக்கிறோம். டார்கெட் வந்து டைனி டார்கெட் வைக்கிறோம். டைனி 2 டார்கெட் வைக்கிறோம். ஓகேவா? இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக செல்லு ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதனால் நமக்கு டார்கெட் கொடுக்கலையான்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் டார்கெட்டை எனேபிள் பண்ணுறேன். செகண்ட் பை டார்கெட்டையும் எனேபிள் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், டார்கெட் கிடைக்கல. ஓகேவா? ஆனால் செகண்ட் பை ஆக்டிவேட் ஆச்சு, டார்கெட் கொடுத்துருச்சு. ஆனால் இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு செல் ஆக்டிவேட் ஆக போகிறதுக்கு நமக்கு முன்னாடி வந்த இந்த சிக்னல் இருக்கு இல்லையா, இந்த க்ரீன் சிக்னல் கேண்டில் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் சிக்னலாக இருக்குது. அப்போ இந்த புல்லிஷ் சிக்னலில் நம்ம உடனே என்ன பண்ணக்கூடாது, பை எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அடிப்படையில் இந்த இமிடியேட் செல்லை அவாய்ட் பண்ணலாம். இல்லை சார், நான் வந்து கண்மூடித்தனமாக இந்த இடத்துல வரும்போது செல் பண்ணுவேன், இது என் ஸ்டாப் லாஸு, எஸ்எல் ஹிட் ஆச்சா நான் ரிவர்சல் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்தீங்க, உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு, செகண்ட் பை ஆக்டிவேட் ஆச்சு, டார்கெட்டு கொடுத்துருச்சு. அதுவும் அக்யூரேட்டாக நமக்கு டார்கெட்டு கொடுத்துருச்சு. அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஈவினிங்கில் ஒரு எத்தனை மணிக்கு, ஒரு 2:30 மணிக்கெல்லாம் என்ன இருக்குது, நமக்கு 2:45 நமக்கு இந்த இடத்துல பை ஆக்டிவேட் ஆகிட்டு நமக்கு மேல் நோக்கி போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பை டார்கெட்டு ஆல்மோஸ்ட் ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் மார்க்கெட்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ இன்றைக்கி என்ன மார்க்கெட் அப்படின்னா, இந்த ஜோனுக்கு மேலேயே இருந்துச்சுன்னா, அதாவது 51,000 கிட்ட மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆச்சுன்னா திருப்பி மார்க்கெட் மேலே தான் போகும், இந்த இடத்து உடைக்காத வரைக்கும். அப்போ 50,899 உடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு புதுசாக ஒரு ஜோன் ஃபார்ம் ஆயிரும். அந்த ஜோன் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இண்டிகேட்ரு எல்லா நேரத்துலையும் ஒர்க் ஆகும். இதில் இன்னொரு பீட்டு இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளுடைய புல்லிஷ் R3C அப்படி சொல்லக்கூடியது. நம்மளுடைய பை ஜோனுக்கு மேலே இருக்குது, ப்ரீவியஸ் ஜோனுக்கு மேலே இருக்குது. புல்லிஷ் R3C இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பை எடுத்தாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. அதே போல் இந்த இடத்துல நம்மளுக்கு பேரிஷ் R3C கிடச்சிருக்கு. ஓகேவா? அங்கே எடுத்தாலும் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குது. இப்போ இது வரைக்கும் உங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. நம்ம டெமோ கொடுக்குறது இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் டெமோ வந்து இன்றைக்கி கேட்பீங்க, ப்ரீவியஸ் டே கேட்பீங்க, அதுக்கு முதல் நாள் கேட்பீங்க, இப்படி ஒவ்வொரு நாளும் காட்டிக்கிட்டே இருப்போம். ஆனாலும் நமக்கு என்ன ஆகுங்க, டைம் கிடைக்காது. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். பாருங்கள் இங்கே அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது. பாருங்கள் இங்கே பாருங்கள், அக்யூரேட்டாக பையில் ஆக்டிவேட்டாக இருக்குது, திருப்பி செல்லாக இருக்குது. இது நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்ம டெய்லி காட்டிகிட்டு இருக்கோம். நம்ம இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஒன்ஸ் பையர் செல் ஆக்டிவேட் ஆச்சுன்னா ஆக்டிவேட் ஆனது தான். கீழே போனது தான், மேலே போனது எந்த மாற்றங்களும் ஏற்படுத்த முடியாது, எந்த ஃபேப்ரிகேஷன் பண்ண முடியாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிக்கிங்க. எங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் டைம் டெமோ கொடுக்குறதுக்கோ இல்லை குரூப் ஆஃப் பீப்புக்கு டெமோ கொடுக்குறதுக்கோ நேரம் இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எந்த டவுட் இருந்தாலும் உடனே கேளுங்க. நம்ம ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. லைஃப் டைம் கஸ்டமர்ஸ்க்கு அது ஃப்ரீ தான். லைஃப் டைம் சப்போர்ட் ஃப்ரீ, லைஃப் டைம் ப்ரீமியம் குரூப் ஃப்ரீ, இண்டிகேட்டர் ஃப்ரீ, இன்னொரு இண்டிகேட்டர் MST ICOR 2.0 இண்டிகேட்டரும் ஃப்ரீ. உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.